IPL 2025 டாப் 5 டீம்ஸை முடிவு பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த மேட்ச் தான் டிசைடே பண்ணிச்சு. ஏற்கனவே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு, 2வது பிளேஸில் RCB வந்துச்சு, 3வது பிளேஸில் குஜராத் டைட்டன்ஸ், 4வது பிளேஸில் மும்பை இந்தியன்ஸ். இந்த 4 டீம் தான் IPL பிளே ஆஃப் ஆட போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபையர் ஆட போகிற டீம் எதுனா RCBயும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போகிறாங்க. இன்னொரு சைடு எலிமினேட்டர் ஆட போகிற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஆட போகிறாங்க. இந்த 4 டீமில் எந்த டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது IPL 2025 டிராஃபி அடிக்கிறதுக்கு? எல்லா டீமுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த இந்த 4 டீமில் ஏதோ ஒரு டீம் கண்டிப்பாக கப் அடிச்சிடும். பட் நம்ம ஒரு பர்சன்டேஜ் வச்சு இந்த டீம் இவ்வளோ பர்சன்டேஜ் அடிக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒரு பாசிபிலிட்டி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 டீமில் எனக்கு பொறுத்தவரைக்கும் குறைவாக வாய்ப்பு இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 3 டீம் மேலே இருக்க 3 டீம் கூட மும்பை இந்தியன்ஸுக்கு முன்னாடி தோற்றுருக்காங்க. பட் பிளே ஆஃப்ன்றது நியூ கேம். அந்த நியூ கேமில் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க. இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற பிரச்சனையே அவங்க பிளேயிங் லெவல் தான். ரயல் ரிக்கின்டன் அவங்களோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவங்க போயிட்டாங்க. அதுக்காண்ட்டு வில் ஜாக்ஸ், இந்த 2 பிளேயர்ஸும் மும்பை இந்தியன்ஸுக்கு பிளேயிங் லெவலில் ஆடிட்டு இருந்த பிளேயர்ஸ். இவங்க 2 பேரும் இல்லாமல் புதுசாக 2 பேர் வந்தாங்கன்னா அது உண்மையிலேயே அந்த டீமே பழவிடும். பட் மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும். அவங்க ஒரு சாம்பியன் சைடுன்றதுனால அந்த பிளேயிங் லெவல் கரெக்டாக ஆடி அவங்க வரப்போகிற 3 மேட்ச் ஜெயிச்சோன்னா அவங்க கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இது வரலையும் ஆட போகிற எல்லா மேட்சும் டூ ஆடி தான். மற்ற டீமுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த டிராஃபி முக்கியமாக இருக்கும். அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க நம்புகிறோம். பட் 50% தான் எனக்கு தோணுது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்பர் 3ல் இன்னும் கம்மியான வாய்ப்பு இருக்கிறது. 65% வாய்ப்போட குஜராத் டைட்டன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு 65% இருக்குன்னா அவங்க ஒரு நல்ல டீமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரும் அடுத்த மேட்ச் ஆட போகிறது இல்லைன்றாங்க. ஜோஸ் பட்லர் ஆடலினா அவங்க டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க டாப் 3யோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த சீசன் ஃபுல்லாக. அதுக்காண்ட்டு அவங்க பவுலிங் லைனப்பும் செமையாக பண்ணியிருக்காங்க. இது வரையும் இந்த டீமும் ஒரு நல்ல டீமாக இருந்தாலும் இந்த டீமுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க டாப் 4 டாப் 2க்குள்ளே வராதனால தான். ஏன்னா டாப் 2 வர டீமால தான் அதிக மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ரீசெண்டாக இருந்த சர்வேல. அதனால தான் இவருக்கு இந்த டீமுக்கு நான் கம்மி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இவங்க நல்லாவே ஆடிந்தாங்க. IPL ஃபுல்லாக பிளே ஆஃபில் எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டீமுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைந்தாலும் இந்த டீம் அடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும். நம்பர் 2ல் 75%தோட நம்ம பிளேஸில் 2வது இடத்துல இருக்குது RCB 17 வருஷமாக கப் அடிக்கல. இந்த 18வது வருஷம் அவங்க வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க அடிப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தாலும் இவங்க டாப் 2ல் இருக்காங்க. இவங்க பஞ்சாப்பை ஃபஸ்ட்டு மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கப் அடிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதோட அவங்க டீமும் ஒரு நல்ல டீமாக இருக்குது. அந்த டீமில் சில பிளேயர்ஸ் இன்ஜுரிஸில் இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த டீம் ஒரு செமையான டீம். RCB கப் அடிச்சிச்சுன்னா ரொம்ப அடிச்சிருந்தாங்க. 17 வருஷம் கழிச்சு ஒரு டீம் அடிக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு டீமும் இருக்குது. பட் இருந்தாலும் RCBக்கு அந்த டீமோட பார்த்தா எனக்கு கம்மி பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா அந்த டீமோட கேப்டன்ஷிப் அப்படி இருக்குது. RCBயோட கேப்டன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த டீமும் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். நம்பர் 1ல் அதிக பர்சன்டேஜோட இருக்கிறது பஞ்சாப்ஸ். 85% இந்த டீம் நான் கப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீமோட கேப்டன்ஷிப் அப்படி இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையாக அந்த டீமை கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இத்தனைக்கும் அந்த டீமில் ஸ்டார் பிளேயர்ஸ்ன்ட்டு ஒரு சிலர் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த டீமை உண்மையிலே செம்மையாக ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு நல்ல கேப்டன் இருந்தால் எந்த டீமாக இருந்தாலும் கப் அடிக்க வைக்குவார். ஸ்ரேயஸ் ஐயர் ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக நல்லா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீம் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஸ்ரேயஸோட கேப்டன்ஷிப் தான். இந்த டீம் கண்டிப்பாக அடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த டீம் டாப் 2ல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த டீமுக்கு 2 மேட்ச் இருக்குது. பட் டாப் 3 and 4ல் இருக்க டீமோட இந்த டீமுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கப் அடிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 டீமில் எந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது? எனக்கு ஒரு ஃபேனாக மும்பை இந்தியன்ஸ் தான் கப் அடிக்கணும்னு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு IPL கிரிக்கெட் ஃபேனாக நான் இதை பார்க்கணுன்னா எந்த டீமுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த டீமால் தான் கப் அடிக்க முடியும் எனக்கு தெரியும். அதில் அதிக வாய்ப்பு இருக்கிறது RCBக்கும் பஞ்சாப்புக்கும் தான். நீங்கள் எந்த டீம் கப் அடிக்கணும்னு நினைக்கிறத கான்வர்ஸ் பண்ணுங்கள்.